பூமியில தற்போது வாழும் விலங்குகள்லேயே மிகவும் விசித்திரமானவை கங்காருக்கள். அதோட பிறப்புல இருந்து இறப்பு வரை எல்லாமே மற்ற விலங்குகள்ல இருந்து மாறுபட்டது. உங்களில் 100ல் ஒரு ஆளுக்குத்தான் கங்காருவை பற்றின நான் சொல்ல போகும் உண்மைகள் தெரிந்திருக்க வாய்ப்புள்ளது. அப்படி என்னென்ன வித்தியாசங்கள் இந்த கங்காருக்களுக்கு உள்ளது? 99% பேருக்கும் தெரியாத அந்த உண்மைகள் உங்களுக்கு தெரியுமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை முழுமையாக பாருங்க. வீடியோ பிடித்திருந்தால் மட்டும் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தில் உள்ள 7 கண்டங்களில் ஆஸ்திரேலியா கண்டத்தில் மட்டுமே வாழும் விலங்குகள் தான் கங்காருக்கள். வயிற்றுல பை பொருத்தப்பட்ட ஒரே ஒரு பாலூட்டி இனமாகும் கங்காருக்கள். ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்கான கங்காருக்கள் ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகையை விட அதிகமாக உள்ளது. 2011 கணக்கெடுப்பின்படி 35 மில்லியன் கங்காருக்கள் காணப்பட்டன. 4 கால்கள் இருந்தாலும் மற்ற உயிரினங்களை மாதிரி இவை நடப்பதில்லை. நீங்களே பாருங்க எப்படி நடக்குதுன்னு. 2 முன்னங்கால்களையும் ஒன்றா எடுத்து வச்சு வாலோட பலத்தால் 2 பின்னங்கால்களையும் எடுத்து வைக்கும். இது பென்டாபெடல் மோஷன்னு அறியப்படுது. இவைகள் விசித்திரமான உடலமைப்பை கொண்டவை. 2 குட்டையான முன்னங்கால்களும் பெரிய பலமான பின்னங்கால்களும் கொண்டவை. அதோடு நீண்ட பலம் வாய்ந்த வாலையும் கொண்டிருக்கும். யானைக்கு தும்பிக்கை மாதிரி தான் கங்காருக்களுக்கு அதோட வால். இது பல தேவைகளை பூர்த்தி செய்யுது. அவைகள் நிற்பதற்கும் நடக்கும்போது காலாகவும் நீந்தும்போது துடுப்பாகவும் வாலை பயன்படுத்துது. கங்காருக்களோட ஓட்டம் நமக்கு தெரிந்தது தான். பின்னங்கால்களை மட்டுமே பயன்படுத்தி தாவி தாவி செல்லும். அதிகபட்சமாக 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். எதிரிகள் துரத்தும் போது 25 அடி நீளம் வரைக்கும் தாவும் திறனுடையவை. கங்காருக்கள் லாங் ஜம்பர்ஸ் மட்டுமல்ல, பாக்ஸரும் கூட. மனிதனை போலவே பாக்ஸிங்கும் பண்ணும். அதோட கிக் சுமார் 300 கிலோ வெயிட் இருக்கும். அது மட்டுமல்ல, தனது வாலை ஊன்றி பின்னங்கால்களை வைத்து எதிரிகளை தாக்கும். கங்காருக்கள் மனிதர்களை தாக்கின பல செய்திகள் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கங்காருக்கள் 4 வகையில் காணப்படுது. ரெட் கங்காரு, ஆண்டிலோபைன் கங்காரு, ஈஸ்டர்ன் கிரே கங்காரு, வெஸ்டர்ன் கிரே கங்காரு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் ரெட் கங்காருக்கள் மிகவும் பெரியது. 7 அடி வரை வளரும். கங்காருவோட கர்ப்பகாலம் உங்களால் யூகிக்க முடியுமா? வெறும் 4 முதல் 5 வாரங்கள் தான் கங்காருக்களோட கர்ப்பகாலம். முழு வளர்ச்சியடையாத கங்காரு குட்டி தனது தாயோட வயிற்றுப்பையில் விடுகிறது. அந்த நேரத்தில் அதோட வெயிட் 1 கிராம் தான் காணப்படும். அதாவது ஒரு நெல்லிக்காயோட அளவு. அப்படி வயிற்றுப்பையில் விடும் குட்டி 4 முதல் 6 மாதங்கள் வரை பையிலேயே வளரும். அதுவரை தாய்ப்பால் மட்டுமே குடிக்கும். குட்டிகள் புற்களை தின்ன துவங்கும் போது உண்பதற்கு மட்டும் வெளியே வரும். 10 மாதங்கள் வரை பைகளில் தான் இருக்கும். இப்படி தாய்ப்பாசத்திற்கு உதாரணமாக விளங்கும் கங்காருக்களை மற்ற விலங்குகள் வேட்டையாட விரட்டும் போது பையில் இருக்கும் குட்டியை வெளியே எறிந்துவிட்டு ஓடிவிடும். இவ்வாறு அந்த குட்டி வேட்டையாடப்படவும் தாய் வேகமாக ஓடி தப்பிக்கவும் செய்கிறது. கங்காருக்கள் கூட்டமாக வாழக்கூடியவை. ஒரு கூட்டத்தில் 10 கங்காருக்கள் இருந்தால் விரைவிலேயே அதோட எண்ணிக்கை 10லிருந்து 50 ஆகிவிடும். இப்படித்தான் மனிதர்களை விட கங்காருக்களோட எண்ணிக்கை அதிகமானது. அதிக அளவிலான விவசாய நிலங்கள் கங்காருக்களால் பாதிக்கப்படுவதால் அதோட எண்ணிக்கையை குறைக்க கங்காருக்களை கொல்வது குற்றமில்லை. இது மட்டும் இல்லாமல் தோலுக்காகவும் இறைச்சிக்காகவும் கங்காருக்கள் வேட்டையாடப்படுது. தேசிய விலங்காக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் கங்காரு இறைச்சி சந்தையில் சுலபமாக கிடைக்கும். இவ்வளவு வித்தியாசமான குணங்கள் உள்ள வேற உயிரினம் இந்த பூமியில் உண்டா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.